நீட்டை ஒழிப்பதற்கு தண்ணியிடம் தனி மந்திரம் இருக்குன்னு ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவாப்புல, மலையை தூக்குறேன் நிப்பாப்புல வந்து தூக்கி வைங்க, தூக்கி வைங்களா, நீ தானே தூக்குறேன்னா ஃபோன் சொல்கிறேன், நான் தான் தூக்குறேன், தூக்கி வைங்க தூக்குறேன், ஓட்டை போடுங்க முதல்ல. ஓட்டுக்கிட்டலாம் போட்டு அமைச்சரானோன்னு என்ன நீட் ரகசியம், எல்லாரும் சேர்ந்து போராடணும். சரி, இதை சொல்கிறதுக்கு அவங்களாலன்ற மாதிரி ஆயிடுச்சு. மக்களை மடையர்களாக நினச்சி இந்த காமெடிலாம் பண்ணாங்க. அப்போ யாரும் கேட்கல. 13,000 கோடி வந்து மாநில அரசு நிதியிலிருந்து அகவிலைப்படி வந்து உயர்வு இருக்கு. பணியில் இருக்கும்போது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 25 லட்சம் ரூபாய். அனைத்து கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாம் அதோட முடியுதுல்ல. ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சா அப்புறம் பார்த்துக்கலாம். போதையே இல்லாத தமிழகன் மாசு சொல்கிறாரு, உண்மையா பொய்யான்னு பேசுவீங்களா? தைரியம் இருக்கா? தவிகாவுடன் கூட்டணி வந்து சேரக்கூடிய அந்த சூழல் இருப்பதாக வந்து அண்ணாமலையும் பதிவு பண்ணியிருக்காரு. மாபெரும் ஒரு கட்சி, எல்லா மாநிலத்தில் வந்து ஆண்டுகளுடைய கட்சி. காங்கிரஸ் எல்லா காலத்தையும் எங்கங்க மாபெரும் கட்சி, இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க. அத்வானி காலத்தில் அவர் காலடியில் உட்கார்ந்த மோடி இன்னைக்கு 3 தடவை பிரதமர். தாவேகா பாஜக வந்து இப்போவும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அதனால அது எப்படி போகுது, என்னென்ன ரூட்லலாம் போகுதுன்னுலாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாது. சார் வணக்கம். வணக்கம். 20 ஆண்டு கால போராட்டங்கள், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம். இன்றைக்கு தமிழக அரசு வந்து இதுக்காக 13,000 கோடி நிதி வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த 2 மாதங்கள், கிட்டத்தட்ட 60 நாட்கள் கூட ரொம்ப குறைந்தது. இந்த அறிவிப்பு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முத்தலிப் சார்? தமிழக அரசு உடனே வந்து அரசு ஊழியர்கள்லாம் தன்னுடைய போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவலும் வருது. அவங்களும் வேறு எண்டில் வேறு வழி இல்லாமல் நின்றுருந்தாங்க. இந்த டைமில் நெருக்குனா தான் கிடைக்கும்னு பல ஆண்டுகால போராட்டம் தான். என்னென்னா, இவர்கள் வந்த புதுசில் நாங்கள் எல்லாத்தையும் போய் கேட்டாங்கல்ல, ஒன்றா வேணும், ஒன்றா பிரச்சனை, இது வேறு இது இருக்குது, ரைட்டு வராரு, விடியல் தராரு, போங்க. அப்போ நீங்கள் சொல்லுவாங்க செவிலியர்கள், ஐயோ தேவதைகளே நீங்கள் இல்லைன்னா யாருமே இல்லை, சொல்லுங்கள், ரைட்டு டாக்டர்கள் வாங்க, நீங்களும் தேவதைகள் தான். அதில் அப்புறம் தூய்மை பண்ணுறாரு, ஐயோ டேய் தண்ணி கொண்டு வாடா, அவன் காலை கழுவு, ரைட்டு சொல்லுங்கள், இது அந்த மாதிரி விஷயம், ரைட்டு. அப்புறம் மாணவர்கள், ஐயோ நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்தாலே எனக்கு இதாக இருக்குது, உங்கள் கல்வி கடன்லாம் வந்தோன்னே ரத்து, ரைட்டு. அப்புறம் வேறு சார் நீட்டு சார் கையெழுத்து அதுதான் நீங்கள் சொல்கிறார்ல, யாரோ ஒரு பத்திரிகையாளர் போட்டிருக்காரு, இன்று திமுகவை பார்த்து மத்திய அரசே அஞ்சுகிறதாம். அந்த மாதிரி இங்கே முதல்வர் அப்படி கையெழுத்து போட்டு நீட்டு விலக்கு அப்படின்னு எழுதி கீழே கையெழுத்து போட்டார்னா அங்கே மத்திய அரசு ஆடி போய் பார்லிமெண்ட்டை கூட்டுப்பா அப்படின்னு சொல்லி நீட்டு விலக்கு கேட்டு கையெழுத்து போட்டார். அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, கூட்டுப்பா பார்லிமெண்ட்டை. எப்போ மக்களவையில் எல்லாம் தமிழக அரசு நீட்டு விலக்குன்னு கையெழுத்து போட்டாப்புல, நீட்டு விலக்கு எல்லாரும் அங்கீகாரம் கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாம் அங்கீகாரம். இந்த மந்திரம் என்னாச்சு? நீட்டை ஒழிப்பதற்கு தண்ணியிடம் தனி மந்திரம் இருக்குன்னு அது வந்து இதுக்கு அப்புறம் தான் வரும். அதுக்கப்புறம் மாநிலங்களில் கூட்டி இது பண்ணி அதை நிறைவேற்றி மசோதா நிறைவேற்றி தமிழகத்திற்கு மட்டும் நீட்டு விலக்கு அப்படின்னு ஜனாதிபதி காமிச்சு அவங்க ஐயோ முதல்வரே கையெழுத்து போட்டாரா அப்படியா, நானும் கைப்பற்றேன். உடனே யாராவது கோர்ட்டுக்கிட்டு போனாங்கன்னா அங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்க, தமிழ்நாட்டில் முதல்வரே கையெழுத்து போட்டாரா, முதல் கையெழுத்தா நீட்டு விலக்கா, அப்போ வந்து ஓகே இந்த சட்டத்தை எதிர்த்து யாரும் வராதிங்க போங்க அப்படின்னு. இதெல்லாம் மீறி நாங்கள் தலைவர் அது எப்படி நடக்கும்? இந்த இப்போ இதெல்லாம் நடக்கணும்ல, இதுதான் நடைமுறை. நீட்டு விலக்குன்னா மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வரணும், எப்படி ஜல்லிக்கட்டுக்கு சிறப்பு அந்த மாதிரி தமிழகத்திற்கு மட்டும் அவர்கள் வேறு லெவலில் இருக்கிறதுனால அவர்களுக்கு நீட்டு தேவையில்லை. அதனால் தமிழகத்திற்கு மட்டும் விலக்கு அப்படின்னா மக்களவையில் எல்லாரும் கம்முன்னு ஓகே விலக்கு உடனே இது இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நீட்டு விலக்கு கொடுக்க முடியும். அப்போ கொடுக்க முடியாது ஏங்க, எப்படிங்க? இது பார்லிமெண்ட்டில் போய் 2 அவைகளிலும் பெரும்பான்மை வந்துட்டு அப்புறம் ஜனாதிபதி கையெழுத்து போட்டு இதெல்லாம் வந்தால் பிறகு கூட எவனாவது ஒருத்தன் ஏயா அதுக்கு மட்டும் அவங்க மட்டும் நான் தங்கத்தில் செஞ்சுக்குது, எல்லா மாநிலமாக தானே அவங்களுக்கும் அது மட்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு போகாமல் இருக்கணும். இது எப்படிங்க சாத்தியம்னு கேட்டால், தம்பி சொல்லுப்பா அந்த ரகசியம் எனக்கு தெரியும், என்ன சொல்கிறேன், ஓட்டை போடுங்க முதல்ல. எல்லாம் ஓட்டு போட்டு என்னான்னு கேட்டால், ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவாப்புல, மலையை தூக்குறேன், எல்லாத்தையும் 100 ரூபா வசூல் பண்ணுவாப்புல. அவருக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு ஆர் சுந்தரராஜன் தான் மாமனார். பரவாயில்ல பையன் ரொம்ப தான் நல்லா தெளிவாகிறான், இவ்வளோ சம்பாதிச்சிக்கிறானே அப்படின்னு இவரை ஒரு 100 ரூபா கொடுத்து என்ன தான் மலையை தூக்குறான் பார்ப்போன்னு செந்தில் வந்து அப்படி நிற்பாப்புல. ஜனங்க ஊரே கூடியிருக்கும், அவனை மலையை தூக்கலைன்னா எல்லாருக்கும் 500 ரூபா, அப்புறம் என்ன கொன்றுவோம் ஒன்று அப்படின்ட்டு நிற்பாப்புல வந்து தூக்கி வைங்க, நான் தூக்கி வைங்களா, நீ தானே தூக்குறேன்னா, இப்போவும் சொல்கிறேன் நான் தான் தூக்குறேன், தூக்கி வைங்க தூக்குறேன். டேய் மலையை எப்படா தூக்க முடியும், அது எனக்கு தெரியாது, தூக்கி என் தோளில் வைங்க நான் தூக்குறேன் இல்லையா பாருன்னு. ஆக நம்ம மர்மம் பொழைச்சிக்க வேண்டான்னுவாப்புல ஆர் சுந்தரராஜன். அந்த மாதிரி இவர் நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்?
எல்லாம் முடிஞ்சு ஓட்டுக்கிட்டலாம் போட்டு அமைச்சரானோன்னு என்ன நீட் ரகசியம்? எல்லாரும் சேர்ந்து போராடணும், அதான் ரகசியம். அதான் ரகசியம். சரி, இதை சொல்கிறதுக்காக ஒன்றாலுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இவர்கள் மக்களை மடையர்களாக நினச்சி இந்த காமெடிலாம் பண்ணாங்க. அப்போ யாரும் கேட்கல. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆகச்சிறந்த அறிவாளிகள் நாங்கள் தான் வாங்க. எங்களை எம்ஜிஆர்லாம் வந்து கெஞ்சிட்டாரு. என்னால் இவர் துரைமுருகன் முதலமைச்சரை எப்படியோ தெரியாமல் ஆயிட்டானோ. எம்ஜிஆர் சொன்னாராம், துரைமுருகன் வாங்கி எம்ஜிஆர்கிட்ட வாங்கி தின்னு எம்ஜிஆரால் படிச்சுட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட தெரியுது அவருக்கு மனசாட்சி இல்லைன்னு. எம்ஜிஆரை பற்றி தெரியும். 80 திமுக அதிமுக சேர்க்கறதுக்கு கெஞ்சினதை இவர். எம்ஜிஆர் வந்தாராம், கலைஞர் தெரியாமல் முதலமைச்சர் ஆகிட்டேன், ஃபைல் பார்க்க தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் பிறந்து வளரும் போது ஐஏஎஸ் முடிச்சுட்டு வந்துக்கிறார் கலைஞர். தெரியல, நீங்கள் தான் இது பண்ணணும், நீங்கள் முதலமைச்சராக இருங்க, நான் ஏதோ இருந்துக்கிறேன். கலைஞர் யாரை நான் வந்து போரஸ் மன்னன் இந்த புருஷோத்தமன் வந்து ஏற்று நிற்பாப்புல அலெக்சாண்டர் சண்டை போட்டு தோக்கடிச்சிருவாப்புல. சங்கிலெல்லாம் கட்டி இழுத்துட்டு வருவாங்க மனோகரா மாதிரி. உனக்கு என்ன வேணும் கேளுன்னுவாப்புல அலெக்சாண்டர். உன்ன மாதிரி நானும் மன்னன், அந்த மரியாதையோட நடத்தினுவாப்புல. இவ்வளோ தைரியமாக பேசுறியா? ரைட், நீ தான் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஏன்னா நானும் ஆட்சி நடத்த முடியும், நீ வந்து அலெக்சாண்டரோட ரெப்ரசன்டேட்டிவ், நீ ஆட்சி நடத்தின்னு கொடுத்துட்டு போவாரான். அந்த மாதிரி கொடுக்குறியா? நான் என்ன இழிச்ச வாயினா? நான் தேர்தல்னு ஜெயிச்சு ஒன்று இது பண்ணுவேன் அப்படின்னு கலைஞர் சொன்னாராம். 84 கலைஞர் என்ன சொன்னான்னு எங்களுக்கு தெரியாது. ஆட்சியை என்னிடம் ஒப்படையுங்கள். எம்ஜிஆர் வந்தவுடன் அமெரிக்கா போய் இருக்கும்போது கூசாமல் புழுவு தெரியுதா? இந்த மாதிரி இவர்கள் புழுகு பல புழுகு. அப்பப்போ நம்ம எதாவது பார்த்தோன்னா போடுவோம், வண்டியாக கீழே ஆளுங்களை விட்டு திட்ட விடுவாங்க. அதனால் அது ஒரு பாட்டு வச்சிங்களேன். அந்த மாதிரி இவர்கள் அறிவில் சிறந்தவர்கள், ஆக சிறந்தவர்கள்லாம் உருட்டுறது. சரி, அவங்கள விடுப்பா. இந்த கூட்ட நிகழ்ச்சிகள் இருந்தாங்களே, ஆமாம், அவங்களாவது ஏன்பா இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களா, எப்படிங்க நீட்டை விளக்க முடியும்னு கேட்கணும்ல. காங்கிரஸுக்கு நல்லா தெரியும், ஜாலி, இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு. அதனால் கேட்டால் அதுக்கப்புறம் நான் சொன்னார், எங்கள் ஆட்சி அமைந்தால் விளக்குவோம் என்று தான் சொன்னேன் அப்படின்னு. உங்கள் ஆட்சி தான் அமையாத, அது தெரிஞ்சு தானே சொன்னோம். இவங்க ஆட்சி அமைஞ்சால் கூட எப்படி அமையும்? இதே மாதிரி பெரும்பான்மை வரணும். காங்கிரஸ் பெரும்பான்மையாக வந்து ஒத்துக்கணும். இன்னொன்று, காங்கிரஸ் பெரும்பான்மை வந்து அந்தந்த ஸ்டேட்டு எம்பிக்கள் எல்லாம் இருப்பான்ல, அவன் கேட்க மாட்டான். கண்டிப்பாக கேட்பான். அது நாங்கள் அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னு. சரி, இதெல்லாம் கூட விட்டுருங்க. தமிழக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவன் என்ன கேட்குறான்? எனக்குரிய இதே கொடு, சிலபஸ் கொடு, எனக்கு கற்றுக் கொடு, நான் எழுதுறேன்டா, கல்வியை மட்டும் நீங்கள் நான் அடிக்கிறேன் பாரு, எனக்கு கல்வியை கொடுறான்றான். இவங்க உட்காந்துட்டு 2 மொழி அதுன்னு அரசு பள்ளி மாணவர்கள் இது பண்ணுறாங்க. ஆனால் இப்போவும் அரசு பள்ளி மாணவர்கள் படித்து இவர்கள் எந்த உதவியும் செய்யலை. ஐயோயோன்னு கண்ணீர் மட்டும் வடிக்கிறாங்க. அவ்வளோ பண்ணிய இந்த எடப்பாடி பழனிசாமி ஒதுக்குன அந்த 7.5%, அது கூட என்னம்மா சொன்னாங்க? 7.5 10 கொடுங்க அப்படின்னாங்க. இந்த வந்து 5 வருஷம் இருந்தீங்களா, கொடுக்க வேண்டியதுன்னா? அந்த 7.5 பெரிய 7.5 வச்சு 630 பேர் போன வருஷம் வந்திருக்காங்க. இதே பழைய கல்வி முறையில் அரசு பள்ளி இந்த இதிலெல்லாம் 40 பேர் தான் அரசு பள்ளி மாணவ உள்ளே வர முடியும். இப்போ நீட்டில் இவங்க கொடுத்த இதில் யார் வேணால் எக்ஸாம் எழுதி தகுதி இருக்கிறவன் கட்டாப்பில் 630 பேர் உள்ளே வந்துட்டான் மருத்துவக் கல்வி பயில. நீட்டில் தனியார் கல்லூரிகள் இருக்குல்ல, எனக்கு என்னென்னு பணம் வாங்க முடியாது. 15 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்குது கவர்மெண்ட்டு. தெரியாமல் வேணால் வாங்கிக்கலாம் சார், தெரிஞ்சு வாங்க செலவுக்கு சார் அவங்க போடுவாங்க சார். நீங்கள் என்ன சார், உங்களுக்கு வேணால் நல்ல சீட்டாக கொடுக்குறேன் சார், ஒரு 10 லட்சம் சேர்த்து கொடுங்க சார். இப்படி தான், நேரடியாலாம் வாங்க முடியாது. அப்போ எந்த அளவுக்கு அந்த நீட்டு வந்து பண்ணிடுச்சுன்னு. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்? நீட்டுன்றது இந்தியா முழுவதும் வந்துடுச்சு. அதை மாற்றாமல் இருக்கிறது என்ன பண்ணணும்? மாணவர்களை தயார்படுத்துறதுக்கு ஊருக்கு ஒரு 2 இன்ஸ்டியூட்டு இலவசமாக பண்ணுங்க. ரேஸ் நடத்த தெரியுதுல்ல, அந்த காசில் பண்ணு. மாவட்டத்துக்கு 2 பயிற்சி மையம், இலவச பயிற்சி மையம். எல்லாருக்கும் நடத்தாதீங்க. இன்னும் நீட் எல்லாருமே படிப்பான். யாரும் குறிப்பிட்ட அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க தான் என்ன கெட்டு போகுது. ஆனால் இது எதுவுமே பண்ண மாட்டாரா? அதுபோல தான் அரசு ஊழியருடைய அந்த அறிவிப்புன்றீங்களா? அரசு ஊழியர் அறிவிப்பு நீங்கள் ஓய்வூதியம் அறிவிக்கிறீங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் உங்களை நெருக்கிட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த இதில் சொன்னீங்க, இவ்வளோ நாளாக தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. இன்றைக்கி 5 வருஷமாக இழுத்து பிடிச்சிட்டு வந்துட்டு நான் கதைலாம் சொன்னீங்க. போன வருஷம் சூப்பர் உருட்டுனீங்க. உங்களுக்காக ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து உங்களுக்கு நாங்கள் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம், அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதமா, அப்போ நீங்கள் இருக்கிறீங்களோ நாங்கள் இருக்கிறோமோ கதை விட்றீங்க, ஆட்சி மாற்றமே நடந்துடும் அப்படின்னா
இல்லை எங்கள் ஓட்டு போடுங்க நாங்கள் இந்த கதைலாம் நான் எதிர்கட்சியாக இருந்தால் தான் எங்களை பற்றி ரொம்ப யோசிக்கிறேன், அதனால் ஒன்று எதிர்கட்சியாக வைக்கிறேன்னா பயந்து போயிட்டாங்க. அப்புறம் போராட்டங்கிறாட்டம் அரசு ஊழியர் போராட்டம் நடந்தால் தெரியும்ல, அந்த நெருக்கடிக்கு பயந்து தான் இதை இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. ஆனால் உண்மையிலே நீங்கள் அக்கறை இருக்கிறவங்க அது மாதிரினா செவிலியர்கள் போராடுறாங்க. அவங்க வந்து இப்போவும் கவர்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஒப்பந்த ஊழியராக. அவங்கள நிரந்தரப்படுத்தி தானே போராடுறாங்க. பண்ணுறதுனா இது இடைநிலை ஆசிரியர்கள் மே மாதம் சேர்ந்தவங்க ஒரு சம்பளம், ஜூனில் சேர்ந்தவனுங்க அதில் பாதி சம்பளம். அப்போ சம வேலை சம ஊதியம்னு கேட்டு போராடுறான். அவனுக்கு பண்ண வேண்டியதானே. தூய்மை பணியில் 1000 சில்லற பேர் போராடிட்டு அது என்னன்னு கூட கேட்கல. அப்போ இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறவங்கள்ட்ட மட்டும் அந்த இது யோசிப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால் இவர்கள் அக்கறையின் பேரில் பண்ணுறாங்கன்னு கிடையாது, வேறு வழியே இல்லை. அரசு ஊழியரில் பகைச்சிக்கிட்டா தேர்தலையும் எதிரொலிக்கும். ஏற்கனவே விஜய் வேறு ஓட்டை பிரிக்கிறாரு. இப்போ இவங்களையும் பண்ணால் சிக்கலாகிடுன்றதுனால அந்த அரசு ஊழியர்கள் இதில் சத்துணவு ஊழியர்கள் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. எங்களை பற்றி வந்து ஒரு வரி கூட அவங்க பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு போங்க. அவ்வளோதான். இந்த அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்காங்களாம் வாழ்த்தவா செய்கிறாங்க. போய் பாரு, இடைநிலை ஆசிரியர் வண்டியாக கழுவி ஊற்றுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கழுவி ஊற்றிக்கப்போ போராடுறதா அவங்க உரிமை தானே, போராடிக்குங்க. சொன்னார்ல அமைச்சர் மாசு. ஆமாம், செவிலியர்களுக்கு போராடுற உரிமை தான், போராடிங்க போங்க அப்படின்னார்ல. எவ்வளோ ஆணவம். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி, இந்த 60 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசாணை எப்படி வெளியிடப்படுமா, இல்லை வந்து அவர் சொன்னது போல் நாங்கள் ஜெயித்தால் மீண்டும் உங்களுக்கு இந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படி மறுபடியும் சொல்லுவாருங்களா? அந்த உருட்டெலாம் உருட்ட முடியாதனால தான் இவங்க கடு வச்சது. இன்னும் அதெல்லாம் படிக்கலை. இந்த இதுலேயே 50% அந்த ஓய்வூதியம் 60% அப்படிலாம் பேசியிருக்காங்க. இல்லை, ஓய்வூதியம் கொண்டு வருவோன்ட்டாங்க. அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஓய்வூதியம் வந்து அவங்க வாங்குற சம்பளத்தை 50% ஆண்டுகள் வேலை பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஓய்வூதியம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போது அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ சேர்ந்தவங்க கணக்கில் வரமாட்டாங்க. 2015 இருந்து வந்துடும். 2003க்கு முன்னாடி 20 ஆண்டுகள் தானே கணக்கிடுவாங்களா எப்படி? 2015 வேலைக்கு சேர்றாங்கல்ல அவங்க 2005 நினைக்கிறேன். 10 ஆண்டு தானே. ஆமாம், அதாவது என்னென்னா 20 அதாவது கிட்டத்தட்ட வந்து 20 ஆண்டுகள் அது போராட்டம். ஸோ அந்த பழைய இது கணக்கெடுப்பாங்களா? கணக்கில்லை. நீங்கள் நினைப்பீங்க 2003க்கு பிறகு நீக்கிட்டாங்க. ஆமாம், அப்போ 2003லேருந்து அப்படி கணக்கில்லை. 2015 முன்னாடி சேர்ந்தவங்க வரைக்கும். 2015க்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு கிடையாது. அப்போ 2015 முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு ஓய்வூதியம் வந்துடும். 2015க்கு முன்னாடி நடுவில் இப்போ ரிட்டையர் ஆனவங்களுக்குலாம் ஒரு கருணை தொகை கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு அரசாணையாக போட்டு இந்த பட்ஜெட்டில் நாங்கள் நிதி ஒதுக்குவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இதை தப்பிக்க முடியாது. ஆனால் இது வந்து அவர்கள் தங்களுடைய வெற்றி. இப்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது நிறைய துறையில் வந்து சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசு ஊழியர்கள் அதே போல் இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கும் சரி சம்பளம் இல்லாத இது இருக்குது. ரொம்ப நான் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கேன். நிர்வாகம் எப்படி வந்து இது பண்ண முடியும்? ஏற்கனவே வந்து பல லட்சம் கோடி வந்து சொல்கிறாங்க. இந்த ரேஷன் பொங்கல் பரிசு 10,000 ரூபா கொடுக்கலாம் அளவுக்கு யோசிச்சாங்க. ஏன்னா பேட்டி பேகன்னு சொல்லிட்டு 7,500 ரூபா ஷிண்டே கொடுத்தாரு தீபாவளிக்கு தேர்தலுக்கு முன்னாடி. அது பெரிய ரீச். பீகாரில் அவர்கள் மகளிர் சுயதுக்குள்ள தொடர்ச்சியாக நடக்குது. அதில் 2 லட்சம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முதல் தவணையாக 10,000 ரூபா வங்கிகளில் போடுவோம். நீங்கள் அது வந்து தொழிலுக்கான இது, சும்மா கொடுக்கல. அந்த மகளிர் உரிமைத்துக்கு மாதிரி இல்லை, தொழிலுக்கான இது 10,000 ரூபான்னு போட்டாங்க. அவர் 3 லட்ச ரூபா தரனார் தேஜஸ்வி. குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு அரசு வேலைன்னு சொன்னார், இல்லாதவர்களுக்கு அரசு வேலைன்னு. இது இவர்கள் வந்து இது மாதிரி ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாம் பொங்கல் இதுக்கு நினச்சாங்க. ஏன்னா அப்போவே 5,000 ரூபா கேட்டார்ல. அன்னைக்கு மதிப்பு தொடர்ந்து வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அன்னைக்கு மதிப்புக்கு 5,000 ரூபா உதயநிதி கேட்டாருங்க. 5,000 ரூபா கொடுங்கன்னாங்க. அப்போது இன்றைக்கி மதிப்புக்கு 5,000 ரூபா, அன்றைக்கி 40,000 ரூபா தங்கம் ஒரு பவுன், இன்றைக்கி 1 லட்ச ரூபா. அப்போது 40,000 ரூபா இருக்கும்போது 5,000 ரூபானா 8ல் ஒரு பகுதி, 8 5 40. இன்றைக்கி 8ல் ஒரு பகுதினா 12,000 ரூபா வந்து 12,000 ரூபா கரெக்டா? ஆமாம். அப்போ 12,000 ரூபா கொடுக்குறதுல அட்லீஸ்ட் 10,000 ரூபா கொடுப்போன்னு கோரிக்கை வைக்கலாம். ஆனால் எடப்பாடி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நிதி நிலைமையெல்லாம் பார்த்து 5,000 ரூபா கொடுங்கன்னு வைக்கிறாரு. மற்றவங்களாம் வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 5,000 ரூபா கூட கொடுக்க முடியாத நிலமையில தான் அறிவிப்பு தள்ளிக்கிட்டே போகுது. இப்போ வரைக்கும் அறிவிக்கல. இது வரைக்கும் அறிவிக்கல. அப்போ 3,000 ரூபா கொடுக்கலாமா, என்ன பண்ணலான்றதை யோசிக்கிறாங்க. அதனால தான் அந்த தேர்தல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்தாங்கன்னா ரீச் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆமாம். ஆனால் கொடுக்க முடியாத நிலமையில நிதி இருக்குது. கொடுத்தா அடுத்தடுத்த மாதங்களில் செலவுக்கு மற்ற விஷயங்களுக்கு இது கடன் வந்து எல்லை வரைக்கும் தொட்டாச்சு. இந்த நான் ஆட்டோ ஓட்டும் போது ஆட்டோ ஃபைனான்ஸ் போடுவோம்.
ஒரு ஆட்டோ 65,000ரூவானா 40,000 கடன் கொடுப்பாங்க. ஏன்னா அது வட்டி சேர்த்தா 55,000 55,000 ஆகும். அப்போ மாதம் நான் கட்டுறது அந்த ஆட்டோவுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஆட்டோவுடைய அந்த வேல்யூ டெப்ரிசியேஷன் சொல்லுவாங்களா, அதில் வந்து பர்மிட் அப்போ விலை ஜாஸ்தி இருந்தது. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொன்னாங்க. நம்ம வட்டிக்கு எது பணம் கட்ட முடியாமல் போய் அந்த ஆட்டோவுடைய விலைக்கு ஈக்குவலாக வட்டி சேர்ந்துச்சுன்னா உங்களை சீஸ் பண்ணா வச்சுக்கிங்க, நீங்கள் போய் கடை தரமாட்டான். வண்டி விலையே 65,000, நீ கடன் வட்டி தான் 65,000. அப்புறம் உன்கிட்ட கொடுத்தா 0, எனக்கு என்ன இருக்குது, நீ கட்டினாலும் வேலைக்கு ஆகாது, நீ கிளம்புறாசான்ருவான். ஏன்னா அது தாண்டிச்சுன்னா அவனுக்கு நஷ்டமாயிடும். அந்த மாதிரி இன்றைக்கி இது சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன். கவர்மெண்ட்டு அந்த கடனுடைய எல்லை வரைக்கும் தொட்டுட்டாங்க. இதுக்கு மேலே யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உங்களுக்கு பர்மிஷனும் கொடுக்காது. அந்த லெவலுக்கு இப்போ போய்கிட்டு இருக்குது. இது அது முழுக்க வந்து மாநில அரசுடைய நிதியிலேருந்து தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 13,000 கோடி வந்து மாநில அரசு நிதியிலேருந்து. அது இல்லாமல் வந்து நீங்கள் கேட்டாப்புலேயே வந்து அகவிலைப்படி வந்து உயர்வு இருக்குது. அப்புறம் வந்து பணியில் இருக்கும்போது இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 25 லட்ச ரூபா அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் அனைத்து கோரிக்கையும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாம் அதோட முடியுதுல்ல. ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சா அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லாட்டி அடுத்தவங்க வரவங்க மேலே தலையில். இல்லை, இது வந்து அரசு ஊழியர்கள் உண்மையை ஏற்றுப்பாங்களா இல்லை எப்படி தேர்தல் ட்ரெண்டுன்னு சொல்லி நமக்கு அந்த டெக்னிக்கலாக உள்ள விஷயங்கள் படித்தா தெரியும். இன்னொன்று அவர்கள் வாபஸ் வாங்கியிருக்காங்க, அப்போனா ஏற்றுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இவங்களுக்கு வந்து பெருசாக 10 கேட்டால், எப்போவுமே போராட்ட கோரிக்கைகள் 10 கேட்டால் 4 தான் வரும் தெரியும். அந்த 4 வந்ததில் இந்த ஓய்வூதியன்றது பிரதான இது. அதனால் சந்தோஷப்பட தான் செய்வாங்க. அது வந்து வாக்கு வங்கியாக மாறணும்னு நினைக்கிறீங்களா, திமுக ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்களா? அது சொல்ல முடியாது. அரசு ஊழியர்கள் எல்லாருமே இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ 5 வருஷமாக இழுத்தடிச்சேன்றதான் யோசிப்பாங்கல்ல. அதனால் அது எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. இவர்கள் அதை நினைக்கலாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு. ஆனால் இங்கே மேட்ரு அது இல்லை. விஜய் பிரிக்க போகும் வாக்குகள் பெரும்பாலும் இளைஞர்கள் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள், அது பட்டியலில் அதை இது பண்ணால் அதுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. அதனால் அதில் பல இது இருக்குது. இவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கூடுதலாக அரசு ஊழியர்கள் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புதுசாக வரவங்க கூட ஓய்வூதியம்னா அது ஒரு இதாகும்ல. அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. காங்கிரஸ் வந்து கோஷ்டி முதல் நாளுக்கு நாள் பெருகி வருது. காங்கிரஸ் வந்து இதுக்கு முன்னாடி கோஷ்டி முதல்ல இல்லை இருக்கு. இப்போ இந்த தேர்தல் இடத்துல வந்து கூட்டணி யாருடன், விஜயுடன் ஒரு சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு வந்து காங்கிரஸுடைய கூடாரத்தை அழிக்க செல்வ பெருந்தகை வந்து எல்லாரையும் வந்து அடிமையாக வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டமும். அதுக்கிடையில் வந்து சிதம்பரம் வந்து முதலமைச்சரை சந்தித்து பேசி அந்த கூட்டத்தில் தனியாக ஒரு கூட்டத்தை போட்டு காங்கிரஸ் வந்து பலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பார்வையாளர் சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்து காங்கிரஸுடைய தலைவர்களை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிப்படுத்தி பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து பலமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தகவல் கசிந்திருக்கு. இவங்க எப்படி திமுகவோட தொடர்வாங்களா இல்லை விஜயோட போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதெல்லாம் டிமாண்டுக்கான இதுங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் ஒரு கல் விடுவான். 3 மந்திரிகள் 38 சீட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுதான் அந்த லோக்கலில் இருக்கிறவனு வளரிக்கிட்டு இருக்கிறது. 3 மந்திரிகள் 38 சீட்டு கொடுக்குற போகிறான். நல்லா அழகமால ஆட்சி தொடர்றதா பாருங்கள். இதெல்லாம் இங்கே ரோட்டில் உக்காந்துக்கிட்டு இந்த டெஸ்கில் உட்காந்துக்கிட்டு எதையாவது வளரிக்கிட்டு இருக்கிறது. 25 சீட்டுன்றதை 20 ஆக்கலாமான்னு திமுக யோசிக்குது. 25 தக்க வச்சாலே போதும்னு காங்கிரஸ் யோசிக்குது. இதுக்கு நடுவில் செல்வ பெருந்தகைக்கு தொல்லை கொடுக்கணும், அடுத்த தலைவர் வரும்பொழுது நம்ம வரணும்னு நம்ம மாணிக் தாகூர் போன்றவர்கள் கிளம்புறாங்க. ஜோதிமணி என்றைக்குமே யாருக்கும் அது இதுவே கிடையாது. அது ஒரு இது. இப்போ இவர்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு இப்போ தாவேக்கா அந்த வர நேரத்தில் இப்போவே துண்டை போட்டு வைக்கலாம், ஏதாவது பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவனுக்கு அரசியலுக்குமே சம்மந்தம் இல்லை, முட்டு சந்து கூட்டு போகிறது ஒன்று தான் வேலை. சூரிய பிரகாஷ் சுட்டு வழக்கறிஞர் அதெல்லாம் விடுங்க. அவங்களாம் லோக்கலில் இருக்கிறவங்க, ரொம்ப பெரிய அளவுலாம் அது கிடையாதுங்க. காங்கிரஸில் கோபண்ணா வெளியே போனால் கூட ஒன்றும் கிடையாதுங்க. அறிக்கை எழுதுறது தான் பிரச்சனை ஆகும், மற்றபடி ஒன்றும் ஆகாது. அப்போ அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசிட்டு போனது இதெல்லாம் வந்து அவர்களுக்கு காங்கிரஸுக்குள்ளே பிரிக்க முடியாது. காங்கிரஸும் கோஷ்டியும் தான். எவனும் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான். தலைவருக்கு எதிராக 100 லெட்டர் எழுதுவோம். திருவிளையாடல் பாடல் வசனம் அதே தான். சேர்ந்தே இருப்பது காங்கிரஸும் சண்டையும், பிரிக்க முடியாது காங்கிரஸும் கோஷ்டியும், சேராது இருப்பது காங்கிரஸ் தலைவர்கள். இந்த மாதிரி பல இது இருக்குது. அப்போ அதில் வந்து இதெல்லாம் இருக்கும். இதை காங்கிரஸ் பயன்படுத்திக்கிட்டு 25-40 ஆகலாமா, கூடுதலாக பண்ணலாமா அப்படின்னு ஒரு பக்கம். கிறிஸ்டோடங்கர் என்ன சொன்னார் போன தடவை வந்தப்போ, ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு. மறுநாள் செல்வ பெருந்தகை கேட்டப்போ என்ன சொன்னார், என்ன கேட்டால் என்ன தப்பு, அவர் தான் அதுக்கு பொறுப்பு, அவர் கேட்கறது கரெக்டு தான், என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னாரு. மறுநாள் போய்ட்டு ஐயா நான் அப்படி எதுவுமே சொல்லிங்க ஐயா, இவங்க தான் அந்த மாதிரி தொல்லை கொடுத்துனுக்குறானுங்க ஐயா,
அப்படின்ட்டு ஐயா நம்ம இதை மறந்துடாதீங்க ஐயா அப்படி மறுபடியும் இந்த பிரச்சனை ஓடணுன்னா மறுபடியும் நீங்கள் சோடங்கரை இழுத்துட்டு வந்துட்டாங்க. அவர் போய் சிஎம் பார்த்து ஐயா நாங்கள் எங்கேயும் போகல உங்கள்கிட்ட தான் இருக்கிறோம், ஆனால் கொடுக்குறத பார்த்து கொடுங்க, இருக்கிறோன்றதுக்காக என்ன பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் வரும். இது ஏற்கனவே இவர்கள்ட்ட இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த பக்கமே திரும்ப மாட்டான். இன்னைக்கு கூட பாருங்களேன், இந்த இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லை, ஜோதிமணி சொன்னதுன்னா இதே பிஜேபியில் இருந்திருந்தா ஜோதிமணி இந்த மாதிரி சொல்லியிருந்தா பெருசாக எடுத்து விவாத பொருளாக மாற்றிருப்பாங்க. கண்டிப்பாக ஜோதிமணியின் கூற்று நடக்குமா கிடைக்குமா அப்படியா இதுவான்னு போட்டு ஒரு 4 வித்வானில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேச விட்டுன்னு இருப்பாங்க. அதனால் இங்கே நடக்கிறப்போ முதல்கே மோசமாகிடும் பேசினா. அதனால் கம்முன்னு இருப்பாங்க. இப்போ போதையே இல்லாத தமிழகம்னு மாசு சொல்கிறாரு, உண்மையா பொய்யான்னு பேசுவீங்களா? தைரியம் இருக்கா? பேச முடியாது. அதுக்கு பதிலாக விஜய் நடவடிக்கை என்ன ஆகும், இப்படி தான் உருட்டினா ஈஸி. அது ஒரு படத்தில் சொல்லணும், என்னை மட்டும் போட்டு அடிச்சிடுறீங்களா ஈஸியாக எல்லாரும் அப்படின்னு. அந்த மாதிரி எதிர் சைடை போட்டு அடிச்சுக்கிட்டு இங்கே இது பண்ணுறது இதுதான் நடக்குது. இது இன்னும் கூடும். ஆமாம், குறையெல்லாம் செய்யாது. தேர்தல் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போக போக தவிகாவுடன் கூட்டணி வந்து சேரக்கூடிய அந்த சூழல் இருப்பதாக வந்து அண்ணாமலையும் பதிவு பண்ணியிருக்காரு. தாவிகா வந்து நடுவீதியில் வந்து விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குன்னு சொல்லிட்டு அதே அண்ணாமலையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அங்கேருந்து மேலிட பார்வையாளர் 5 பேருக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டே வந்து கஜானா காலி ஆகும்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டில் அண்ணாமலை பேசியிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாபெரும் ஒரு கட்சி சுதந்திர இந்தியாவிலேருந்து அந்த கட்சி வந்து எல்லா மாநிலத்தில் வந்து ஆண்டக்கூடிய கட்சி இன்றைக்கி இருக்க சூழ்நிலை ஒரு கேலி கூத்தா தான் நம்ம பேசும் பொருளாக மாறி இருக்கு. எந்த கட்சி? காங்கிரஸ் சொல்கிறேன். காங்கிரஸ் எல்லா காலத்தையும் அது எங்கங்க மாபெரும் கட்சி, இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க. நீங்கள் திக்விஜய் சிங் சொல்லிட்டு அவங்களுடைய தலைவரே சொன்னார், பாஜகவில் பாடுறா இளையவர்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. வாய்ப்புகளாமா அத்வானி காலத்தில் அவர் காலடியில் உட்காந்த மோடி இன்னைக்கு 3 தடவை பிரதமர். இன்னைக்கு நிபின் ஒருத்தர் அதில் பீகாரில் சாதாரண அமைச்சருங்க, அவனை தேசிய தலைவராகிறாங்க. அடுத்தடுத்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே சச்சின் பைலட்டு டக்கர் அடித்தாலும் அந்த ஊரில் இருக்கிற தலைவர் மீறி வர முடியல, இளம் தலைவர்கள் யாருமே வர முடியல. இதுதான் இன்றைக்கி நிலைமை. காங்கிரஸ்ன்றது அந்த இது இழந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அதுக்கு வேறு மாதிரி திட்டிருந்தாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் உடைய நிலைமை அதுதான். அதனால் புதுமைகளையோ அடுத்தது நோக்கி நகரில் தமிழ்நாட்டில் 80கள் வரைக்குமே 30% வச்சுருந்தாங்க. டிஎம்கே 23%, 22%, ஏடிஎம்கே 23%, காங்கிரஸ் 30% 80ல். ஆனால் இந்த சவாரி பண்ணுற வேலை பண்ணிகிட்டே இருந்தாங்களே, தனித்துவம் இல்லாமல் தலைவர்களை மாற்றுறது அது இதுன்னு. சிவாஜி கணேசன்லாம் அப்படி உழைச்சார், அவரெல்லாம் நிறுத்தி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருக்கு சிறந்த நடிகர் பட்டம் கூட கொடுக்கல. ஆமாம், இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போய் இன்றைக்கி முதுகில் யார் முதுகில் சவாரி சேர் நிலைமை வந்திருக்குது. தாவேகா பாஜக வந்து இப்போவும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்குது. அதனால் அது எப்படி போகுது, என்னென்ன ரூட்லலாம் போகுதுன்னெலாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாது. போகுது. அவருக்கும் 234 தொகுதியில் நிற்கிறதுக்கான எந்த ஏற்பாடும் இன்னை வரைக்கும் இல்லைங்க. எல்லாம் பரீட்சைக்கு படித்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதி எல்லாம் ரெடியாக இருக்கிறான். இன்னும் ஆட்கள் அடையாளமே இல்லையே. இல்லை, தொகுதியில் யார் எந்த மாவட்ட செயலாளர்னு இது வரைக்கும் மக்கள்கிட்ட ரீச் ஆகலை. எந்த தொகுதிக்கு யார் வேட்பாளர், அவங்களுக்கு என்ன செலவுக்கு, என்ன தேர்தல் ஏற்பாடு. இன்றைக்கி திமுக எல்லா வேலையும் ரெடி பண்ணி தொகுதி வாரியாக ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதிமுகவும் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர்லேருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன இருக்கீங்க? பாஜக கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன இருக்கீங்க? ஜனங்க பிரச்சனையில் ஏதாவது பேசுகிறீங்களா? இவ்வளோ நடக்குது, ஏதாவது பேசுகிறீங்களா? ஒன்றுமே கிடையாது. அதனால் இவர்களும் யார் இதெல்லாம் சேர்ந்தால் தான் தேர முடியுன்ற நிலைமை. அதனால தான் பொறுமையாக இருக்கிறாங்க. அறிவிக்காமல் என்டிஏ கூட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிக்காமல் சும்மா அப்படியே ஊட்டிகிட்டே இருக்காங்க. கடைசி டைமில் நம்ம வந்து ஜனவரி டைமில் ஏதாவது தெரியும். எதிரிகள் நமக்கெல்லாம் ஒரே எதிரி திமுக தான். அதனால் வந்து திமுக எதிர்த்து வந்து பாஜக முதல் லட்சியம் வீழ்த்துறது. அதனால் நாங்கள் வந்து கைகோர்க்கிறோன்னு கூட சொல்லலாம். அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். முத்தரப்பு சார், 2026 தேர்தல் நெருங்க ஒவ்வொரு நாளும் வந்து அரசியல் களம் சூடுபிடித்து தான் இருக்கிறது. ஒருபுறம் வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து ஓய்வூதியம் தருவதாக உறுதியளிக்கிறார். அடுத்தது வந்து காங்கிரஸினுடைய அந்த இடையில் ஏற்படக்கூடிய அந்த கோஷ்டி பூசல் என்பது அது நிரந்தர தீர்வுக்கான அந்த மேலிட பொறுப்பாளர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நன்றி.